பொறுப்பு திருப்பை. இந்த வீடியோ யாரோடைய மனதையும் புண்படுத்துவதற்கும் ஒப்பாரி வைப்பதற்கும் எடுக்கப்பட்டது அல்ல. இதே மீறி யாராவது ஒப்பாரி வைப்பேன் என்றா மக்களே லைஃப் டைம் நான் செட்டில்மெண்ட்ரா. பேஸ் எப்படி மேட்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. खत्म बाय बाय टाटा गुड बाय गया. நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? அல்டிமேட் ரஜினி அவரு என்னடா பண்ணாரு? அவரு பாட்டுக்கு ஷூட்டிங் ஜெயிலர் சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பிடிச்சிட்டு விட்டீங்களாடா? நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். அது தொழில் இல்ல, எழிலு. அண்ணனின் அடுத்த கதைகள். கனடால என்னை கைது பண்ணிட்டா பிறங்கையில விளக்கம் போட்டு இப்படி போட்டு எடுத்துட்டு போயிடலாம் 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் அவ கூட்டி போய் விசாரிச்சுட்டு திருப்பி என்னை விண்ணூர்தி நிலையத்துல டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்புறான். 10 ஆண்டுக்கு வரக்கூடாது. சரி சரி அனுப்பி வச்சுக்கிறேன். ஒன்னு வந்து ஒரு இருட்டு 1/2 கிலோ உள்ள தள்ளிட்டாப்ல போச்சா. முன்னாடி விலங்க போட்டாப்ல. பாவம் பார்த்து முன்னாடி போய் இருட்டார ஒண்ணும்ல, ஒரு வெளிச்சம்ல ஒண்ணும்ல, ஒரு இது மாதிரி இருந்தது செலுத்துது. அப்ப இந்த பாட்டு தான் பேசாமல் பேச வைப்பான் வீரவாகரன். ஓடி அந்த கதவை ஆரி ஓகே ஆரி ஓகே 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 நான் பாடிட்டே இருந்தேன். அந்த சிரிப்பு தாங்க, அந்த சிரிப்புக்கு தான் இவ்வளவு கூட்டம் கூடுது. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. கட்சிகளுக்கு முதல்ல ஒண்ணு மாப்பிள்ளை என்னையா பாவம் பண்ணாங்க. முதலமைச்சர் பின்னாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கல்யாணம் விட இளவோடு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கட்சிக்காரன் பேசுறேன். தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறான். ஒண்ணுமே அவ்வளவு திருச்சி நம்மளுக்கு வேணும். அன்றே கணித்தார் படி உண்டு. வாய் கிடைக்கிறதா கஷ்டம். நான் பேசணும். அப்ப அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இதே பார்முலா தானா? இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டிகிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாரு கவலை இல்ல, தோத்தாரு கவலை இல்ல, வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. என்ன எல்லாம் ஒன்னா இருக்காங்க? ஆக தோல்வி வெற்றியெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். கரெக்ட். நீங்க சொல்றது மீண்டும் எழுச்சி பெறவும் இன்னும் கொஞ்சம் பெரிய வெற்றியா கிடைக்கும் ஐயா. அதான் நான் சொல்றது. சரியான வியூகத்தை வகுத்தோட பெரிய வெற்றி. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. எனக்கு தெரியாமல் வியூகம் எது வகுக்கிறீங்களா? அடுத்த ஆட்சியை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பேசிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமாக உறுதியாக வெல்வோம். திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஆகி விட்டது? யார் ஆகி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஆகி வைக்கோ அந்த பையன். உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டாரு. கமிஷன் கமிஷன் கமிஷன். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு ரேட் கமிஷன் கட்டி இதை ஒழிச்சிட்டாருல. அங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து இருந்தீங்க, இங்க வந்து இவங்க தான் காரணம்ன்றாங்க. இந்த அரசியல இந்த 40 நாள் ஆட்சியில என்ன ஆட்சி நடந்தது? உங்களுது ஃபுல்லா ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்தது. நீங்க வந்து எங்க அப்பாவுக்கான நீங்க தேடுறீங்க. தலைவர தலைவர வந்து சட்டசபை கிடையாதுயா. என் பொண்ணு கல்யாணியா, அவ மூஞ்ச பாரியா,
35 வயசுக்கு அந்த கருமாருக்கு யாரையா கேட்டேன், நானே தேடி கண்டுபிடிச்சு ஒரு கைதியை பூச்சின்னு வந்துக்கிறேன். சரி கைதியை புடிச்சு வந்திருக்கேன். சாரிப்பா. A few moments later. தீய சக்தின்னு சொல்றீங்க. நாங்களா தீய சக்தி? நீங்க தான் தீய சக்தி. ஒரு அமைச்சர் வீட்டுக்கும் ஒரு சோபா போச்சு. சோபா பின்னாடியே ஒரு மாப்பிள்ள டிவி கேவா இருப்பாரோ? ஏய் தொண்டா, அடுத்த கல்யாணம் எங்கடா? போகலையா? மைக்கெல்லாம் செட் பண்ண சொல்லிட்டேன். போ. எனக்கு அப்பயே டவுட்ரா, அந்த பொண்ணு மாசமா இருந்தா அதான் ஓடிட்டு இருக்கு. செம மேஜிக் பா. ஒரே ஒரு ஸ்டோரி தான், மொத்த இன்டர்நெட்டும் க்ளோஸ். இதோட அந்நியாருக்கு வந்த சோதனை.